ஆனால் எங்கள் பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணால் நம்ம பெட்டர். அவங்க காலையில் ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்றாங்க பாருங்க. அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? என் பிரதர்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த 30 நாளோ 40 நாளோ பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையா சினிமா எடுக்க வரும்போதோ, சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ, அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருக்கு பாருங்க. சொன்னார் அவரு, ஏதோ கடையில் வேலை செஞ்சார், ஏதோ சொல்லிட்டு இருந்தார். இயக்குனராக அவர் டிரைவராக இருந்தார், லாரன்ஸுக்கிட்ட டிரைவர். அவராவது டிரைவராக இருந்தார், நம்ம அதை விட கேவலமாக தங்கருக்கே ரூம் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூமில் போயெல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குனர்கள் தான் நாங்கள்லாம். அதனால் கஷ்டப்படுறதுன்றது வந்து இது ஒரு அடித்தளம் மாதிரி, நம்ம போடுற ஸ்டெப்பு அதுதான் ஸ்ட்ரென்த்து. அந்த கஷ்டத்திலேருந்து வந்ததுனால தான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடிந்தது. அதனால் இந்த கஷ்டத்தை நம்ம வெற்றிப்படிகளாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் முருகனுக்கு நிச்சயமாக தோல்வி கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் ஒன்று கிடைச்சதே ஒரு பெரிய பலம். அதை விட பலம் இந்த படத்தில் அழகான நடிகர்கள். எனக்கு கேட்டேன், நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன். அப்புறம் அவர் கேட்டேன், இவங்க யாரா? ஹீரோவுக்கா? எனக்கு அம்மாவா நடிக்கிறாங்க, உங்களுக்கா ஹீரோயினுக்கா? இவங்க அம்மா கூட அழகா இருக்காங்க. எங்க அவங்க? ஜெயந்தி மேடம். ஓ சூப்பர். நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினச்சேன். வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க ஆமாம் ரஞ்சனா நாச்சார். ஐயோ எல்லாம் உங்கள் பேர் பாப்புலராக இருக்கு. அதான் அவர் சொல்லிட்டாரு, செல்ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு, ரொம்ப அழகான ஃபேஸு. இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம். எங்களுடைய இசி மெம்பர்ஸு ஆர்கே கண்ணன் இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நம்பி அவர்கள், பிரபாகர், இவெல்லாம் இசி மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். அதே நம்ம டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள், அவர் ரொம்ப அழகான டைரக்டரு. நிறைய ஹீரோயினுங்க ட்ரை பண்ணாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. ஏதாச்சும் மாட்டியிருந்தேன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கு. சிட்டிசன், நம்பர் 1 சிட்டிசனாக இருந்தது. என் தம்பி எவ்வளவு அழகு, அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். எல்லாத்தையும் விட இப்போ ரொம்ப தெனாவெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு நம்மளை எல்லாம் பற்றி